நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதானே வா. வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இப்போ பாப்பா எங்கே போகிறாங்க அப்படின்னா நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸ்லோவா போ. அப்புறம் அந்த அண்ணன் போய்கிட்டோம். போ பொறுமையா போ. எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதுக்கு அப்படின்னா ஆதார் ஸ்கூலில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். இந்த ஆதார் வந்து எதுக்காக அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்கிறேன். அதனால தான் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாருமே போய் இந்த ஆதார் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதார் கார்டு எதுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக உள்ள பிக்சர்ஸ் வந்து எடுத்து ஸ்கூல்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்கூலில் பாஸ்ட் 10 இயர்ஸாக சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக மட்டுமே இந்த ஆதார் அப்டேஷன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இஎம்ஐஎஸ் அந்த நம்பர் கொடுக்க போகிறாங்க. இஎம்ஐஎஸ் அப்படின்னா எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் மூலமாக நம்ம டோட்டல் ஸ்டேட்லேயே வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்னொரு ஸ்கூலில் வந்து காமிக்க முடியாது. சம்டைம்ஸ் இந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பாங்க, அதே பேர் இன்னொரு ஸ்கூல்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்கும்போது அதாவது தவறான வழிகள் எல்லாமே கட் ஆகிடும். அதனால் ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை சென்சஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து அடுத்த ஆளுக்கு போகாது. எல்லாருக்குமே ஈக்குவல் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு நம்பர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக தான் எங்களுக்கு ஆதார் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் மேபி இருக்கலாம். அப்படி கொடுத்தா கூட பணம் வந்து அன்ஈக்குவலாக போகாது, எல்லாருக்குமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுவும் ஒரு நல்ல திட்டம். அதனால் எல்லா குழந்தைகளும் அவங்கவுங்க ஆதார் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கூல்ஸில் போய் கேட்டுட்டு அப்படி பண்ணிடுங்க. எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து காலையில் ஒரு 10 பேருக்கு டோக்கன் போடுவாங்க. அப்புறம் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 12 to 2 வந்து இந்த டோக்கன் வேலையெல்லாம் முடித்து அவங்களுக்கு ஆதார் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. டெய்லி 10 பேர் அப்படின்போது ரொம்ப ரஷ் இருக்காது. அதனால் எல்லாருமே பிளான் பண்ணி கரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் போய் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நியரில் ஒரு சேவை மையத்தில் இந்த ஒர்க்கு பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. ஒரு டைம் பீரியட் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெனால்ட்டி வேறு ஏதாவது இது பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வரும்போது இன்னும் ரொம்ப ரஷ் ஆகும் போஸ்ட் ஆஃபீஸ் மற்ற பிளேஸ்லாம். அதனால் இப்போ இருந்தே வந்து நீங்கள் கரெக்டாக கவனமாக போய் உங்களோட ஆதார் கார்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களோட அட்ரஸ் சேஞ்சு ஏதாவது பண்ணணுன்னாலும் கரெக்டாக பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் விடாதீங்க. அதே போல் ஆதார் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னால எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. கரெக்டான ஸ்பெல்லிங்கை நீங்கள் எழுதி கூட கொடுத்து கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து ஸ்காலர்ஷிப் டைம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்நேரம் போய் ஆதாருக்காகன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் பதிய கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். டைமும் லேட் ஆகும். நம்மளோட ஸ்காலர்ஷிப்பான டைமும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பங்க்சுவலாக அப்பப்போ செய்ய வேண்டிய வேலையை அப்பப்போ பண்ணி முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே ஆதார் அப்டேட் பண்ணி அவங்களோட இஎம்எஸ் நம்பர் வாங்குறதுக்கு அவங்களோட இஎம்ஐஎஸ் நம்பர் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம 100 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே போல் இதை மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அது மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும், மற்றவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.